இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 20 ஹெல்த் டிப்ஸ் இன் தமிழ் பேக்டு பை சயின்ஸ். அறிவியலால் அங்கீகரிக்கப்பட்ட 20 மிகவும் பயனுள்ள நம்ப முடியாத ஆரோக்கிய குறிப்புகளை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தொண்டையில் ஒரு மாதிரி கிச்சு கிச் கரகரான்னு ஒரு மாதிரி இரிட்டேஷன் இருக்குதுன்னா சிம்பிளாக நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உப்பு தண்ணி போட்டு கார்கிள் பண்ணுறதுன்றது நம்ம வழக்கமாக பண்ணுவோம். அதை விட சிம்பிளாக என்ன பண்ணணும்னா, பட்ஸ் இருக்கு இல்லையா, காது குடையிற பட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பட்ஸை எடுத்து காதுக்கு உள்ளே விட்டு குடையக்கூடாது. அந்த ஓட்டைக்கு வெளியில் புறத்துலேருந்து காது மடல்கள் மொத்த ஏரியாவையும் நல்லா ரப் பண்ணுங்க. அதை நல்லா பட்ஸால் வச்சு நல்லா அப்படியே தேய்ச்சி 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 விட்டிங்கன்னா ரெண்டு காதுலையும் கொஞ்ச நேரத்தில் அந்த தொண்டை கரகரப்பு, தொண்டை பிடிப்பு, தொண்டையில் கிச்சு கிச்சு எல்லாமே காணாமல் போயிடும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு காதையும் அப்படி நல்லா இப்படி இழுத்து பிடிச்சிருந்தீங்கன்னா போதும், அதோட உங்களோட தொண்டை பிரச்சனை சரியாகி போயிடும். இப்போ நீங்கள் நல்லா பட்ஸை காதுக்குள்ளே விட்டு நீங்கள் நல்லா குடையும் போது பார்த்தீங்கன்னா தொண்டையில் இதை அஃபெக்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லா தெரியும். சில பேருக்கு இருமல் கூட வரும். அது மாதிரி காதுக்கும் தொண்டைக்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது. அதனால சிம்பிளாக அந்த பட்ஸை வச்சு காதுடைய இயர் மடல், அந்த காது மடல்களை ஓட்டைக்குள்ளே விடக்கூடாது. ஓட்டைக்கு வெளிப்புறத்தில் உள்ள அத்தனை பகுதிகளையும் நல்லா தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அது சரியாயிடும். அதுக்கடுத்து தூக்கம் அப்படின்றது. தூக்கம்னு வரும்போது தூக்கம் வராமல் இருப்பதற்கும் தூக்கம் வருவதற்கும் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தூக்கம் வருவதற்கு படுத்த உடனே தூங்கணும்னா என்ன பண்ணணும்னு வெரி வெரி சிம்பிள் ட்ரிக் இருக்குது. இப்போ 1லேருந்து 100 வரையும் எண்ணிக்கிங்க. கண்ணை மூடிக்கிட்டு பெட்டில் படுத்துங்க. லைட்டை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் இருட்டாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. 1லேருந்து 100 வரையும் எண்ணும்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த கண்ணை ஃபாஸ்ட்டாக இப்படி பிளிங்க் பண்ணணும். இந்த கண்ணை எவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ தூரம் பிளிங்க் பண்ணிக்கிட்டு 1லேருந்து 100 வரையும் எண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்ணை மூடி படுத்து பாருங்கள். அடுத்த ஒரு நிமிஷத்துலேயே அப்படியே அசந்த தூக்கம், தன்னை மறந்த தூக்கம் உங்களுக்கு வந்துடும். சரி, இப்போ நல்லா வேலை பார்த்துட்ருக்கீங்க, அப்போ தூக்க கலக்கமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கண்ணை நல்லா வீழ்ச்சி பார்த்துட்டு நல்லா மூச்சை உள்ளே நல்லா சுவாசிங்க. எவ்வளோ தூரம் மூச்சை உள்ளே இழுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் மூச்சை நல்லா உள்ளே இழுத்து அதை எவ்வளோ தூரம் ஹோல்ட் பண்ண முடியுமோ, உள்ளுக்குள்ளே வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா மெதுவாக அந்த மூச்சை வெளியில் விடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 5 டைம்ஸ் மேக்ஸிமம் 10 டைம்ஸ் வரைக்கும் முடிஞ்சால் பண்ணுங்கள். இல்லைனா ஒரு 5 டைம்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய தூக்கம் கலைந்து அப்படியே ஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. அதுக்கடுத்து படுக்கையில் படுத்துட்ருக்கீங்க, எந்திரிக்க முடியல, உங்களால் தூக்கம் உங்களை அசத்துது, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கினா நல்லா இருக்கும் போல் தோணுது அப்படின்ற நேரத்துக்கு அந்த தூக்க கலைப்பை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, படுக்கையோட ஓரத்தில் படுத்துக்கிட்டு ஒரு காலை மட்டும் தரையில் படுற மாதிரி கீழே வைங்க. உங்களுக்கு ஒரே நிமிஷத்தில் அடுத்த ஒரு நிமிஷத்தில் நீங்கள் ஏஞ்சி உட்காந்துருவீங்க. உங்கள் தூக்கம்லாம் கலைஞ்சு போயிடும். சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் கால் தரையில் பட்டு அந்த பொசிஷனில் இருக்கும்போது மூளைக்கு என்ன செய்தி போகுதுன்னா, இவன் நின்றுட்டு இருக்கிறான், இல்லை நிற்க போகிறான், இவன் ஏந்திரிச்சு வேலை செய்ய போகிறான், எழுந்து நிற்கிறான் அப்படின்றது படுத்திருக்கிற பொசிஷனுக்கு போகிற செய்தியை விட ஒரு கால் கீழே படும்போது மூளைக்கு வேறு செய்தி போகும்போது அது அலர்ட் ஆகி அந்த தூக்கம்ன்றது உங்களுக்கு கலைஞ்சிடும். அது படுக்கையில் படுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு படுத்திருக்கிறதுனால அந்த தூக்க கலைப்பு மூளைக்கு அது செய்தியாகவே போயிட்டுருக்கும். அதனால் ஒரு காலை தரைக்கு கீழே வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த தூக்கம் கலைஞ்சிரும். இது தூக்கம் வருவதற்கும் தூக்கம் கலைவதற்கும். அப்புறம் ஒற்றை தலைவலி, மைக்ரேன் அப்படின்வாங்க. இந்த மாதிரி போது ரொம்ப சிம்பிள். ஒரு போல் ஃபுல்லாக நல்ல கோல்டு வாட்டர், ஐஸ் வாட்டர் எடுத்துங்க. 2 கரங்களையும் அதுக்குள்ளே விட்டுட்டு விளாவிக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துலேயே அந்த தலைவலி ஒற்றை தலைவலி உங்களை விட்டு போகிறத நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ இந்த கோல்டு வாட்டரோட பெனிஃபிட்ஸ் என்னென்னன்றதை பார்க்கலாம். இந்த கோல்டு வாட்டரில் குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் நீங்கள் சாதா தண்ணியில் குளிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை வெதன்ற தண்ணியில் குளிக்கும் போதும் சரி, ஃபைனலாக நீங்கள் வெளியே வரும்போது எல்லாம் குளித்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது கொஞ்சம் கோல்டு வாட்டரை உடம்பு ஃபுல்லாக ஊற்றிட்டு வர்றது நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோல்டு வாட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த முகத்தில் உடலில் உள்ள அந்த சிறிய சிறிய ஓட்டைகள், போர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை டைம் பீயிங் க்ளோஸ் பண்ணிடும், இறுக்கி க்ளோஸ் பண்ண மூலமாக என்னன்னா வெளிப்புறத்தில் உள்ள அந்த டர்ட்ஸு, அந்த அசுத்தங்கள், பாக்டீரியாக்கள், பல வகையான விஷயங்கள் உங்கள் உடலுக்குள்ள தோல் வழியாக போகிறத அதை அவாய்ட் பண்ணிடும். இப்போ நீங்கள் குளிக்கும்போது அந்த டெட் செல்ஸு மற்றதெல்லாம் க்ளீன் ஆகி போயிடுது இல்லையா,
உடனே நீங்கள் கோல்டு வாட்டர் போடும்போது என்ன ஆகும்னா அந்த போர்ஸ் எல்லாம் டைட் ஆகும்போது சில மணி நேரங்களுக்கு இந்த தூசி இல்லாத டஸ்ட் இல்லாத பாக்டீரியா அஃபெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் வந்து அது பண்ணும். அது உங்கள் சருமத்தை வந்து பாதுகாக்கும். வெளியில் போயிட்டு வந்து நீங்கள் மூஞ்சி கழுவும் போதும் சரி, நல்ல கோல்டு வாட்டரில் வந்து நீங்கள் கழுவுனீங்கன்னா உங்களுடைய அந்த முகம் வந்து அந்த பிம்பிள்ஸ், ஆக்னி அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் நாளடைவில் போயிடும். ஏன்னா இதுதான் காரணம். அந்த போர்ஸை வந்து அதை டைட் பண்ணி அது க்ளோஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து நடக்காமல் வந்து ஒரு தோலுக்கான ஒரு பாதுகாப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கோல்டு வாட்டரை நீங்கள் பயன்படுத்துங்க. அடுத்தது வந்து வெயிட் லாஸுக்கான 2 டிப்ஸு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு 5 கப்பு ஒரிஜினல் க்ரீன் டீ சாப்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வெயிட் வந்து லாஸ் ஆகிடும். எடை வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பெஸ்ட்டு திங் என்னென்னா, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, அது காலையில் மாலையில் எந்நேரமாக இருந்தாலும் அந்த ஃபில்டர் காஃபி அப்படின்றத ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு போய் நீங்கள் என்ன எக்ஸசைஸோ ஒர்க் அவுட்டோ எது வேணாலும் பண்ணுங்கள். இதனால் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறது 3 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு சமம்னு சொல்லி ஆய்வுகள் வந்து சொல்லுது. அதாவது இந்த ஃபேட்டை பேர்ன் பண்ணி உங்களை கொழுப்பை கரைக்கிற வேலை இருக்கு இல்லையா, நீங்கள் பண்ணுற எக்ஸசைஸு இந்த ஃபிட்னஸ் ஒர்க் அவுட்டுனால அதை வந்து 3 மடங்கு வீரியமாக்குது. அந்த கொழுப்பை கரைக்கும் வேலை உடலுக்குள்ளே நடக்குது வந்து 3 மடங்கு ஸ்பீடப் பண்ணுற வேலையை வந்து இந்த ஃபில்டர் காஃபி வந்து பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2 வந்து வெயிட் லாஸுக்கான டிப்ஸு. அதுக்கு அடுத்தது வந்து ஒரு நாளைக்கு 15 நிமிடங்கள் வந்து சிரிக்கிறது வந்து 2 மணி நேரம் ஆழ்நிலை தூக்கத்திற்கு சமம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் ஒரு 15 நிமிடம் ஒரு நாளைக்கு தொடர்ந்து சிரிக்கிறதுக்கு வந்து நம்ம பழகிக்குவோம். அடுத்தது இந்த தும்மல் அப்படின்னு வருது இல்லையா, அப்போ ஒரு நிறைய பேர் உட்காந்துருக்கும் போது நம்ம தும்முறது வந்து ஒரு அநாகரிகமான விஷயமா வந்து பார்க்கப்படும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, இந்த தும்மலை வந்து அடக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான டெக்னிக் இருக்குங்க. இந்த நாக்கு இருக்கு இல்லையா, இந்த நாக்கை வந்து இந்த பல்லுடைய பின்பகுதி, இந்த உள்பகுதியில், அந்த பல்லுடைய உள்பகுதி அந்த ஈறு பகுதியில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தும்மல் வந்து வராமல் அவாய்ட் பண்ணிடும். இதை வந்து நீங்கள் சிம்பிளாக வந்து முக்கியமான நேரத்தில் தும்மலை பொதுவாக அடக்கக்கூடாது. ஆனால் முக்கியமான இந்த மீட்டிங்கு மற்ற விஷயங்கள் 4 பேரோட உட்காந்துருக்கும் போது அவாய்ட் பண்ணணும்னா சிம்பிளாக இந்த ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு அதனால் வந்து பலன் கிடைக்கும். பகல் நேரத்தில் குட்டி நேரம் அப்படி தூங்குறது நாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தூங்குறது வந்து ஆச்சரியமாக நம்ப முடியாமல் 2 முக்கியமான பெனிஃபிட்ஸை வந்து உடம்புக்கு கொடுக்குது. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, மெமரி பவர் வந்து ஜாஸ்தியாகி பிரெயின் ஃப்ரெஷ் ஆகி நியூ பிரெயின் செல்ஸுகள் உருவாகிற ப்ராசஸ் வந்து அந்த நேரத்தில் வந்து நடக்குது அப்படின்றாங்க. அப்புறம் இந்த இதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வராமல் மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமாக அது இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நேரம் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த மாதிரியான குட்டி தூக்கத்தை வந்து நீங்கள் கடைப்பிடிங்க பகல் நேரத்தில். அதுக்கு அடுத்தது வந்து டெய்லி காலையில் ஃபுல் கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கிறது வந்து நிறைய விதத்தில் நல்லது அப்படின்னு நம்மளும் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக முக்கியமான விஷயத்தை ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி, டிப்ரெஷன் இது எல்லாத்தையும் கம்மி பண்ணி உங்களை நாள் ஃபுல்லாக ஹாப்பியாகவும் எனர்ஜைஸ்டாகவும் ஷார்ப்பராகவும், அதாவது மூளை ஷார்ப்பாக வேலை செய்கிறது மாதிரியும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அபரிமிதமாக வந்து அது கொடுக்குது. மிராக்குலஸாக அது நடக்குது அப்படின்றாங்க. ஸோ காலையில் எழுந்த உடனே டீ காஃபி எதுவும் குடிக்காமல் 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து குடிக்கிற பழக்கத்தை வச்சு பாருங்கள். டெய்லி எனர்ஜைஸ்டாக ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஷார்ப்பாக வந்து வேலைகளை செய்வீங்க. அடுத்தது வந்து இந்த மெலோடியஸான மியூசிக்கு, அது இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக்காக இருந்தாலும் சரி, வாய்ஸ் மாதிரி இருந்தாலும் சரி, மெலோடியஸான அந்த மியூசிக்கை வந்து கேட்குறது வந்து சில மிராக்குலஸான விஷயங்களை வந்து நமக்கு பண்ணுதுன்றாங்க. அதில் முக்கியமானது என்னென்னா, இந்த பிரெயின் டியூமர், மூளை கட்டி வராமல் வந்து அது தடுக்குது அப்படின்ற ஆச்சரியமான ரிசல்ட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ முடிஞ்சால் நேரம் இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரியான மெலோடியஸான இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக்கோ இல்லை வாய்ஸ் மியூசிக்கையோ நீங்கள் வந்து கேட்குற பழக்கத்தை வந்து கொண்டு வாங்க. அதுக்கு அடுத்தது வந்து வாட்டரை வந்து டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் டெக்னிக் இருக்குங்க. ஒரு அரை வெள்ளரிக்காய், ஒரு சின்ன ஒரு எலுமிச்சம்பழம் அதை 4ஆக கட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து கொஞ்சம் புதினா இலைகள், இது 3ஐயும் போட்டு 1 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா அந்த தண்ணி வந்து ஒரு மூலிகை தண்ணியாக மாறிடும், சுத்தமான தண்ணியாக மாறிடும். அந்த தண்ணியை வந்து தேவைப்படும் போதெல்லாம் குடிக்கிற பழக்கத்தை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பல் வலி வரும்போது அந்த வலியை ஒரு டாக்டர்கிட்ட போயோ இல்லை வேறு வைத்தியங்கள் பார்த்தோ அதை சரி பண்ணுற வரைக்கும் வலியை வந்து தாங்கி கொள்வதற்கு எந்த ஒரு பெயின் கில்லர் மாத்திரையோ மற்றதோ நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிளான டெக்னிக்கு. இந்த 4 ஃபிங்கர்னு சொல்கிறாங்களே, இந்த ஃபிங்கர், இந்த தம்பு, இது 2த்துக்கும் இடைப்பட்ட இந்த பகுதியில் வந்து ஒரு ஐஸ் கட்டியை எடுத்துகிட்டு அதில் நல்லா அப்படியே ரப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, அந்த சைடு இந்த சைடும் நல்லா ரப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா
உங்களுக்கு அந்த பெயின் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். பெயின் தெரியாது உங்களுக்கு. அதே மாதிரி 2 கையிலையும் பண்ணிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் உங்களுக்கு அந்த பெயின்லேருந்து நீங்கள் ரிலீஸ் ஆகலாம். அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன், இந்த மாதிரி வயிற்று உப்புசம், வயிற்று அஜீரணம், இன்டைஜஷன், இந்த மாதிரி வயிறு பிரச்சனைகளுக்கு சிம்பிளான டெக்னிக் என்னென்னா, வீட்டில் வந்து பீட்ரூட் இருந்ததுன்னா அதை வந்து குக் பண்ணி காலையில் சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த வயிற்று உபாதைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் சரியாகி போயிடும். பொமக்ரானேட் அப்படின்னு சொல்கிற மாதுளம்பழ ஜூஸை வந்து காலையில் குடிப்பது வந்து மிக மிக நல்லது. அது வந்து நம்மளுடைய ஒட்டுமொத்த மெட்டபாலிசத்தையும் நல்லது பண்ணுறதோட ஹார்ட்டுக்கு மிகப்பெரிய நன்மை. ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் நம்மளை தடுக்குது. லோ பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய மருந்தாக இருக்குது. ஸோ பொமக்ரானேட் அப்படின்ற மாதுளம்பழத்தினுடைய ஜூஸை வந்து தினம் குடிங்க. அதே மாதிரி வாட்டர் மெலான், தர்பூசணி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதோட மருத்துவ குணங்கள் ஏகப்பட்ட விஷயம் நமக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு அந்த டிப்ரெஷன், ஆன்சைட்டி இதுலேருந்தெல்லாம் விடுபட்டு உங்களுக்கு தினம் உங்களை ஹாப்பியாக வச்சுக்கிறதோட ஃபுல் டே வந்து எனர்ஜைஸ்டாக உங்களை இருக்க வைக்கிறது. அது வந்து உங்களை அறியாமல் நீங்கள் செய்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாகவும் ரொம்ப திறமையாகவும் டயர்டே இல்லாமல் இருக்க வைக்கிற மேஜிக்கலான விஷயத்த வாட்டர் மெலான், இந்த தர்பூசணி பண்ணுது. அதனால் சீசன் டைமில் தர்பூசணி கிடைக்கும் போதெல்லாம் அதனோட ஜூஸை வந்து தினம் குடிக்கிறதுக்கு பழகிக்குங்க. அடுத்தது வந்து இந்த டிப்ரெஷன், ஆன்சைட்டி, அந்த மாதிரி இந்த மாதிரியான இருக்கிற விஷயங்கள் இருக்கும்போது 2 விஷயம்தான் அதுக்கு தீர்வு. ஒன்று, நல்ல வெறித்தனமான எக்ஸசைஸ் பண்ணுவது. அதுக்கு அடுத்து வந்து உங்கள் வீட்டில் செல்ல பிராணியை வச்சுருந்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு மேக்ஸிமம் டைம் அது கூட வந்து ஸ்பெண்ட் பண்ணி விளையாடிட்டு இருப்பது வந்து அற்புதமான பலன்களை தரும். அடுத்த ஒரு வீடியோவில் மேலும் நல்ல பல விஷயங்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் AJH. நன்றி.